சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் தான் தோணும். எவ்வளோ தான் ஐஸ்கிரீமை வெளியில் வாங்குறது? ஐஸ்கிரீம் செய்ய தெரிஞ்சால் அடிக்கடி வீட்லேயே செய்யலாம். வீட்டில் இருக்க பழங்களை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணலாம். இன்றைக்கி முலாம்பழம் ஐஸ்கிரீம் பண்ணலாமா? முலாம்பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு டாப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதோட சீடையும் பல்ப்பையும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்ப்பை மட்டும் மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் ஒரு 150 ml பால் சேர்த்துட்டு பால் சூடானதும் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் சேர்த்துக்குங்க. கட்டி எது இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு மில்க் மேடையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக. கலந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காகும் இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்ச இந்த பல்ப்பையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் அண்ட் பிஸ்தா தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே அந்த முலாம்பழத்தில் ஊற்றிக்கலாம். மேலே மாதுளம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். ஃபைனலாக மாதுளம்பழம் நட்ஸையும் தூவிக்கலாம். 7 to 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதையும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஐஸ்கிரீமை வீட்லேயே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.